ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக இருக்கிற அவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த ஈரப்பதத்திலேயே அந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டாலே போதும், நல்லா மாவு மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. இந்த தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவல் மாவு மாதிரியாக இருக்குது. லேசாக இந்த மாதிரி அவலை மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட எந்த கப்பில் நீங்கள் அவல் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோடு சேர்த்து இந்த அவலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். முதல்ல இந்த இதில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசை கட் பண்ணது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை மட்டும் சேர்க்கணும், அந்த காம்பு சேர்க்கக்கூடாது. பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பு அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த உப்பு எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற அவளுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம கொலக்கட்டைக்கெலாம் மாவு எந்த பதத்துக்கு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும். நல்லா மாவு உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை, உடனே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய்லாம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா ஒட்டும். நல்லா மாவு பெரிய உருண்டையாக பிரித்து எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்காக வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லாதவங்க நார்மலாக பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக ஒரு பாலித்தீன் கவர், பால் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி மாவு அதில் வச்சு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலைனா அப்படியே நீங்கள் பேனில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பராக இருந்தாலும் அப்படியே சுட்டுக்கலாம். நீங்கள் இதே வந்து அதை தவிர ஏதாவது பேக்கெட் கவர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த இது தனியாக கையில் பிரித்து எடுத்து அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல எண்ணெய் சேர்க்கணும்னு தேவையில்லை. உள்ளே சேர்த்துட்டு லேசாக சூடானதும் அந்த வாழை இலை எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அந்த இலை எடுத்ததுக்கப்புறமா மேல் பக்கமாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. ஒன்று சுட்டுட்டு இருக்கிற டைமில் இன்னொன்று நீங்கள் நல்லா மெல்லிசா அதே வாழை இலையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப வேறு இலை எடுக்கணும்னு தேவையில்லை, அதே இலையிலே தட்டி எடுத்து இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு வந்து செய்யணும் பிரேக்ஃபாஸ்ட்டு நினச்சிங்கன்னா இது நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.